ஐடி ஊழியர் முதல் அமைச்சர் வரை அப்படின்னு தம்னையிலே போடலாம். அப்படி ஒரு பயணம் உங்களோடது எப்படி நடந்துச்சு? எம்சிஏ முடிச்சுட்டு வெளிநாடு போகிறதுக்காக ஊருக்கு லீவுக்கு வந்திருந்ததை என்னை வந்து எலெக்ஷன் நிறுத்திட்டாங்க. 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கு? 2026 ஜனவரி பிப்ரவரியை பார்த்தா நம்ம முதலமைச்சர் 6 அடிச்சிருக்கார். அன்னைக்கு காலையில் அந்த 5000 ரூபாய் வந்து கணக்குகளில் எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு எங்களுக்கும் தெரியாது. ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை 5000 கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வந்திருக்கு, எனக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். யோ அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை, ஏதாவது தவறுதெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு ஆமாம் நம்பலை. தலைவர் கலைஞருடைய ஆட்சியை முறியடித்து இன்றைக்கு நம் முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு 210 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருவோம், களம் எங்களுக்கு தான் சாதகமாக இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னைங்க 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 நம்ம தானே ஜெயிச்சோம். அப்போ இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஜெயிச்சிச்சா? அவங்க கூட்டணி பலமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. கூட்டணிக்கு யாருமே வரலையே. நாளைக்கு தேர்தல் நடைபெற்றாலும் 215 தொகுதிகளுக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிக எளிதாக வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. வீரமுத்திரையர் சங்கத்துடைய செல்வகுமார் பாஜக அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர் திடீர்னு வந்து முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய ஆதரவு வந்து திமுக கூட்டணிக்கு தந்தது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. இந்த 5 ஆண்டு காலத்தில் நன்மை அடைந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக முத்திரையர் சமுதாய மக்கள் அந்த ஆட்சியில் அதிகமாக பலனடைந்திருக்கிறார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேயே வந்து சிக்கல்கள் போயிட்டு இருக்கு, இதுல வந்து நிலைத்து நீடித்து போகுமாங்கிறதே சந்தேகம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. தமிழ்நாடு முழுவதும் இந்த அதிமுக என்ற இயக்கம் இன்றைக்கு அவர் திருப்பூர், ஈரோடு என்ற மாவட்ட அளவில், சேலம் 3 மாவட்டங்களை என்கின்ற அளவில் குறுகி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாகும். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாகும் வெற்றி பெறுகின்ற அந்த திருநாள் வெகு தொலைவில் இல்லை. வேற என்ன பண்ற? என்ன பண்றாப்ல? இதய தெய்வம் நமது என்ன தோன்றினார், அவர் எங்கும் வாழும் கொள்கை தெய்வம் ஏற்றினார். ஒரு மனச ஆட்சியே தேவன் அரச ஆட்சியே, நாளை வரலாறு நமக்காக உருவாக்க பல்லாண்டு. எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாம ஒரு எம்சிஏ படிச்சுட்டு ஒரு ஐடி ஊழியரா இருந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ அமைச்சர் வரைக்கும், ஐடி ஊழியர் முதல் அமைச்சர் வரை அப்படின்னு தம்னையிலே போடலாம். அப்படி ஒரு பயணம் உங்களோடது எப்படி நடந்துச்சு? நான் இயல்பாக வந்து முதல் வகுப்பு படிக்கிறப்போ மாணவ தலைவன். இந்த என்னுடைய 50 ஆண்டுகளுக்கு மேலான வாழ்க்கையில் தொடர்ந்து பொறுப்புகளில் தான் இருந்திருக்கேன், பதவிகளில் ஏதோ ஒரு பதவிகளில் இருந்திருக்கேன். அரசியலுக்கு வந்தது வந்து 1996 பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறப்போ அங்கே இருக்கிற இளைஞர்கள் என்னை வேட்பாளராக எங்கள் ஊரில் நிறுத்தினாங்க. நான் வந்து எம்சிஏ முடிச்சுட்டு வெளிநாடு போகிறதுக்காக ஊருக்கு லீவுக்கு வந்திருந்ததை என்னை வந்து எலெக்ஷன் நிறுத்திட்டாங்க. எலெக்ஷன் நடத்தி இளைஞர்கள் ஆதரவு தந்து என்னை வெற்றி பெற வச்சாங்க. அதுக்கப்புறம் 2002 அறந்தாங்கி ஒன்றிய திமுக செயலாளர்னே அதை வந்து இப்போ தலைவர் கலைஞர்களும் இன்றைய முதலமைச்சரும் தந்தாங்க. அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது ஐயா அறந்தாங்கி ராஜன் அவர்கள். அவர் தான் என்னை அரசியல் கொண்டு வந்து ஒன்றிய செயலாளர். அப்படியே படிப்படியான பயணங்கள் மூலமாக மக்களின் ஆதரவு காரணமாக இன்றைக்கு வந்து இந்த அளவுக்கு அரசியலில் உயர முடிஞ்சிச்சு. குறிப்பாக அந்த 5 ஆண்டு காலம் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை இந்த பகுதி மூலம் நிறைவேற்றி அது வந்து அதன் மூலமாக மக்களுக்கு அறியப்பட்டு தொடர்ந்து அரசியலுக்கு வந்து இன்றைக்கு இன்றைக்கு அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணம் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான். 2006 நான் வந்து ஒன்றிய பெருந்தலைவராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தவர். 2011 ஒன்றிய பெருந்தலைவராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தவர் இன்றைய முதலமைச்சர். 2016 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பினை தந்தவர். இந்த 2021 வாய்ப்பினை தந்து இன்றைக்கு அமைச்சரவையில் இழந்திருக்கிறார் என்றால் அத்தனையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் இந்த எளிய தொண்டனுக்கு வழங்கிய உயர்ந்த பொறுப்புகளை தந்திருக்கிறார். அதுக்காக
நம்ம தலைவர் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி நெடுவாசல் போராட்டக்களம் என்பது மிக ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரான போராட்டக்களம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 175 நாட்கள் நடைபெற்ற போராட்டத்தில் அதிகமான நாட்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்றேன். மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவரே நேரடியாக அந்த களத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்து அந்த விவசாயிகளுக்கு பேசினார். 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குது? நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த 5 ஆண்டு காலம் நிறைவேற்றி தந்திருக்கின்ற திட்டங்கள், பெண்களுக்கு கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணம், இல்லந்தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், கலைஞர் உரிமைத்தொகை, கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை, அதேபோல் தாய்மானவர் திட்டம், அதே மாதிரி நம்மை காக்கும் இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 போன்ற பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது. குறிப்பாக கொரோனா பெருந்தொற்றினுடைய 2வது அலையை கட்டுப்படுத்தி பள்ளி கல்லூரிகளை திறந்தது. 10,50,00,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசிகளை செலுத்தி இந்த மக்களை பாதுகாத்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கண்டிருக்கிறார். அதனால் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதை தாண்டி 5 ஆண்டு காலம் விவசாயத்திற்கென்று தனி நிதியில் அறிக்கை தந்திருக்கிறார். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய வாழ்க்கையில் அவருடைய பொருளாதார வளர்ச்சி, அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மேம்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒன்றிய அரசு தந்திருக்கின்ற தனிநபர் வருமானத்துக்கான அந்த ஆய்வுகளே அதற்கு தரவுகளாக இருக்கின்றன. இப்படி இந்த பிரச்சனைகள்லாம் இப்படி எல்லா தளத்திலும் முதலமைச்சருக்கு சாதகமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த 2026 ஜனவரி பிப்ரவரியை பார்த்தா நம்ம முதலமைச்சர் 6 அடிச்சிருக்கார். தமிழ்நாடு அரசில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் 13,500 கோடி ரூபாய். அதே மாதிரி 2,22,00,000 குடும்பங்களுக்கு தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்ற வகையில் 3,000 ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், 10 லட்சம் இளைஞர்களுக்கு விலையில்லா மடிக்கணில்கள் வழங்குகின்ற திட்டம் முடித்து விட்டார்கள். இப்போ கொடுத்த 5,000 எங்கே போனாலும் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. எல்லை இல்லாத மகிழ்ச்சி, எங்களுக்கெல்லாம் பேரானந்தம். அது ரொம்ப ரகசியமாக வச்சுருந்து பண்ணார் இல்லையா முதலமைச்சர்? ஏன்னா அன்னைக்கு காலையில் அந்த 5,000 ரூபாய் வந்து கணக்குகளில் எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எங்களுக்கும் தெரியாது. எனக்கு எப்படி தகவல் தெரியும்னா, எனக்கு ஒருத்தர் கொத்தமங்கலத்திலேருந்து ராஜேந்திரன் ஒரு தொலைபேசியில் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை 5,000 கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வந்திருக்கு, எனக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை, ஏதாவது தவறுதலாக வந்திருக்கும் அப்படின்னு ஆமாம் நம்பலை. அப்புறம் திருப்பி என்னன்னு பார்த்தா 10 பேருக்கு வந்ததை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பினார். அதுக்கப்புறம் தான் நான் நம்பினேன். ஏன்னா முதலமைச்சர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்கள் சென்றடைவதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஆட்சியில் மிக நேர்மையாக ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர். இந்த தமிழக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சாதனை ஆட்சியை தலைவர் கலைஞருடைய ஆட்சியை முறியடித்து இன்றைக்கு நம் முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த 5,000 கொடுத்தது ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் அந்த மிக மிக சீக்ரெட்டாக நம்ம முதலமைச்சர் அறிவித்தார். அதே சொன்னால் தடைபற்றக்கூடாது. அதுக்கு வந்து காரணம் என்னென்னா, நீதிமன்றத்துக்கு செல்ல இருந்தாங்க. 3 மாத காலத்திற்கு வழங்க வேண்டிய அந்த கலைஞர் மகளிர் உரிமையை தடை செய்யணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு செல்ல இருந்ததை அறிந்த முதலமைச்சர் உடனடியாக அந்த எல்லாருக்கும் 1,31,00,000 குடும்பத் தலைவருக்கு வழங்கியவுடன் நீதிமன்றத்துக்கு சென்றவர்களே கொஞ்சம் தயக்கம் காட்டி நின்றிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு 210 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருவோம், களம் எங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ற இடத்துலையுமே எங்கே ஒரு போராட்டம் நடந்தாலும் உடனே அதுக்கு தீர்வு காண்றார். இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மழை பெய்யுது, தித்வா புயல் மூலமாக மழை பெய்யுது. மழையின் காரணமாக விவசாயி பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்டவுடன் உடனடியாக எல்லாமே கணக்கெடுக்க சொல்கிறாங்க. உடனடியாக முதலமைச்சர் அவர்களுக்கு நிவாரணம், பாதிக்கப்பட்ட நிவாரணம். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 2024 ஜனவரி மாதத்தில் இதே மாதிரி அந்த பயிர்கள் பாதிக்கப்படுகிறது. பருவம் தப்பிய மழையின் காரணமாக உடனடியாக அதுக்கு 68 கோடி ஒதுக்கீடு செய்கிறார். இப்படி எந்த மாவட்டத்தில் எந்த பகுதியில் எங்கே என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அத்தனைக்கும் பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கிறார். எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படாமல் நம் முதலமைச்சர் விட்டு வைக்கல. அதனால் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இல்லவே இல்லை தமிழக வரலாற்றில். இன்னும் இங்கே 2024
நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 நம்ம தானே ஜெயித்தோம். அப்போ எங்கேயே தமிழ்நாட்டில் அதிமுக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஜெயிச்சிச்சா? ஒன்றும் இல்லையே. எப்படி ஜெயிக்க முடியும்? இப்போ இன்னும் ஒரு வருஷத்துக்கு இடையில் பெருசாக மாற்றம் இருக்கா? தலைவர் வந்து ஒரு பக்கம் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமின்னு தமிழ்நாட்டு மக்கள் ஒப்பீடு செய்து பார்க்குறாரு. அவங்க கூட்டணி பலமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே. கூட்டணிக்கு யாருமே வரலையே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூட்டணி பலமாயிடுச்சுன்னு வார்த்தையில் சொல்கிறாரே தவிர மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனதளவில் அவர் சொல்லலை. இன்னும் அவருக்கு தேர்தலுக்கே தயாராகலை. அதனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாடு நாளைக்கு தேர்தல் நடைபெற்றாலும் 215 தொகுதிகளுக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிக எளிதாக வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பகுதிகளுடைய வாக்கு வங்கியை பற்றி பார்க்கும்பொழுது வீரமுத்திரையர் சங்கத்துடைய செல்வகுமார் பாஜக அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர் திடீர்னு வந்து முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய ஆதரவு வந்து திமுக கூட்டணிக்கு தந்தது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. இது எப்படி சாத்தியமாச்சு? எப்படி நடந்துச்சு? தமிழ்நாட்டிற்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பாதுகாப்பு என்றால் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தான் பாதுகாப்பு. குறிப்பாக இந்த 5 ஆண்டு காலத்தில் நன்மை அடைந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக முத்திரைய சமுதாய மக்கள் அந்த ஆட்சியில் அதிகமாக பலனடைந்திருக்கிறார்கள். பொருளாதாரத்திலாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இப்படி எல்லா தளங்களிலும் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். என்னையே நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அமைச்சரவையில் இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை, இப்பொழுது பிற்படுத்தப்பட்டவர் நலத்துறை என்று இந்த துறையில் யாரும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அங்கீகாரத்தை இந்த மக்களுக்கு கொடுத்தார். இப்படி பல கட்டங்களாக பார்க்கின்ற பொழுது அவரும் 3000க்கும் மேற்பட்ட கிராமங்களை அவர் திருச்சியில் நடைபெறுகின்ற மாநாடு நடத்துவதற்காக தமிழ்நாடு முழுவதும் சென்றிருக்கிறார். அங்கே இருக்கின்ற மக்கள் மனநிலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை உணர்ந்த அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவித்து இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறார் கே செல்வகுமார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கூட்டணிக்கு வந்ததுக்காக அவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேயே வந்து சிக்கல்கள் போயிட்டுருக்கு, இதில் வந்து இது நிலைத்து நீடித்து போகுமாங்கிறதே சந்தேகம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு. கூட்டணியில் என்ன சிக்கல், என்ன இப்போது போயிட்டுருக்கு? கூட்டணியில் வந்து ஒரு சிக்கலுமே இல்லை. இந்த நம்ம கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2019 இந்த கூட்டணியை கொண்டு வந்திருக்கார். கொண்டு வந்து தொடர் வெற்றிகளையும் பெற்றிருக்கிறார். இந்த கூட்டணிகளை இணைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர் வெற்றிகளையும் பெற்றிருக்கிறார். அதனால் கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் நிலைமை தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்த அதிமுக என்ற இயக்கம் இன்றைக்கு அவர் திருப்பூர், ஈரோடு என்ற மாவட்ட அளவில், சேலம் 3 மாவட்டங்களை என்கின்ற அளவில் குறுகி இருக்கிறது. மற்ற பகுதிகளில் அந்த இயக்கம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்கள் கூட்டணியில் சரியாக நடக்கும் அப்படின்ற இது இருக்கா? கண்டிப்பாக அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் சரியாக நடந்து தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற்றோம். நம்ம அந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற வேட்பாளரை பார்த்திங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்கிற முதல் நாள் தான் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணுற அன்றைக்கி கடைசி நாளைக்கு அன்றைக்கி தான் வர்றாரு. 13 நாள் 15 நாள் தான் பிரச்சாரம். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற வைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கூட்டணி. இன்னொரு விஷயம், ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுதா ஆகலையாங்கிறது பிரச்சனை இல்லை. இயக்கத்தின் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை, தொண்டர்களை மிக கட்டுக்கோப்பாக அரவணைத்து செல்கின்ற காரணத்தினால் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன சலசலப்பு கூட இருக்காது. கரெக்டாக அந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாகும். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாகும் வெற்றி பெறுகின்ற அந்த திருநாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த முறை உங்கள் தொகுதிக்கு அல்லது உங்கள் பகுதிக்கு, இந்த காவிரி டெல்டா பகுதிக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகள் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க? நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்தில் இந்த மேக்சிமம் இந்த டெல்டா பகுதியுடைய கோரிக்கைகள் வந்து நிறைய நிறைவேற்றிட்டாங்க. குறிப்பாக இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அடுத்த இந்த தேர்தல் அறிக்கையில் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தி சொல்லப்போது இந்த பகுதி வறட்சி மிகுந்த மாவட்டங்களாக இருக்கின்ற
ராமநாதபுரம், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கின்ற காவிரி குண்டாறு திட்டத்துக்கு கூடுதல் கவனம் செலுத்துவதற்கு நம் முதலமைச்சர் அவர்கள், கழகத் தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இடைப்பட்ட காலத்தில் நிலம் கையகப்படுத்துகின்ற பணியிலும் நம் முதலமைச்சர் அவர்கள் அதற்கான பணிகளும் மேற்கொண்டிருக்கிறார். அதனால் அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து முதலமைச்சர் அவரிடத்தில் வலியுறுத்தி அதை பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்வோம். தேர்தலில் இந்த விஷயத்துக்காக மக்கள் கண்டிப்பாக திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க? எல்லாமே, குறிப்பாக கல்வி. இன்றைக்கு 91% கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக இருக்கிறது. உயர்கல்வியில் சிறந்து விளங்குகின்ற மாநிலமாக இருக்கிறது. எந்த இடத்திலும் உயர்கல்விக்கான கட்டமைப்புகள் இல்லாமல் இல்லை. இந்த கல்விக்கான கட்டமைப்புகளை நாம் பாதுகாக்க வேண்டும். 1. 2வது, மண்ணை மலடாக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், அதே போல் டங்ஸ்டன் சுரங்கம் போன்ற அபாயகரமான திட்டங்களை தப்பித்தவறி அதிமுக பாஜக கூட்டணி இங்கே காலூன்றினால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பேராபத்து இருக்குது. இன்றைக்கு இந்த இயற்கை வளங்களை, தமிழ்நாட்டுடைய மண்ணை பாதுகாத்தவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அவர் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டையே நான் கண்ணை இமை பாதுகாப்பதோடு பாதுகாத்து வருகிறேன் என்று சொன்னார். அரிட்டாப்பட்டி, மதுரையில் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் துறைமுகம், டங்ஸ்டன் சுரங்கம் அது வருகின்ற பொழுது சட்டமன்றத்தில் நம் முதலமைச்சர் அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்துவிட்டு எதிர்க்கட்சியினர் கேட்ட கேள்விக்கு நம் முதலமைச்சர் சொன்ன பதில், நான் முதலமைச்சராக இருக்கின்ற வரை இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்படி அந்த திட்டம் வந்தால் நான் இந்த பதவியிலே இருக்க மாட்டேன் என்று துணிச்சலாக உறுதியோடு சொன்ன முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும். அதே போல் தாய்மொழி தமிழ்மொழி பிற மொழி கலப்பில்லாமல் இன்றைக்கும் 1938 தொடங்கிய மொழிப்போர் இன்றைக்கும் 2026 அந்த மொழிப்போருக்கான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை என்ற அடிப்படையில் மும்மொழிக் கொள்கையை, இந்தி திணிப்பை தடுக்கின்ற SSCக்கு வழங்க வேண்டிய நிதி 2152 கோடி, இப்போ 3500 கோடியாக போயிடுச்சு. இன்னை வரைக்கும் நிதி கொடுக்கலை. அப்படி 3500 கோடி நிதி தராவிட்டாலும் பரவாயில்லை, நான் புதிய கல்விக் கொள்கையை, மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 2000 கோடி அல்ல 10,000 கோடி தந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தாய்மொழி தமிழை பாதுகாக்கிறார். ஆக அதே மாதிரி கீழடி ஆய்வுகள் இன்றைக்கு அதுக்கான கண்டுபிடிப்புகளை ஒன்றிய அரசு வெளியிட மறுக்கிறது. உலகின் மூத்த மொழி தாய்மொழி தமிழ். அதேபோல் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழன் இரும்பை பயன்படுத்தினான் என்ற ஆய்வுகள் இருக்கிறது, பிரகடனம் கொடுத்துருக்காங்க. இப்படி இவற்றை கூட ஒன்றிய அரசு இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இல்லை. அதனால் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய உரிமைகள், இந்த மொழியின், இந்த மண்ணை பாதுகாக்கின்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள், அதே போல் இந்த மொழிக்கான பாதுகாப்பு நடவடிக்கை, ஒட்டுமொத்தமாக இந்த வளர்ந்து கல்வியில் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குகின்ற மாநிலம் இன்னும் உயர வேண்டுமென்றால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வெல்வோம் ஒன்றாக என்ற அடிப்படையில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியில் அமைய வேண்டும். அதுதான் முக்கிய நோக்கம். மிக்க நன்றி அமைச்சர். நீங்கள் உங்களுடைய பிஸியான ஒரு ஷெட்யூலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி காலையிலேருந்து எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் எங்கள் கூட பேசியிருக்கீங்க, பயணிச்சிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.